இப்போது கட் பண்ணுற டைல்ஸு வந்து 2x4 டைல்ஸு. நம்ம ஒரு ஹாலு, பெட்ரூம், கிச்சன் இதெல்லாம் போட்டு அதில் வேஸ்ட் டைல்ஸ் எல்லாம் வரும். இப்போ கட் பண்ணிவிட்டு அந்த பீஸ் வந்து அங்கே செட் பண்ண முடியாது. அந்த பீஸெல்லாம் தனியாக வச்சிடுறோம். அந்த பீஸை எடுத்து தான் நாங்கள் வந்து அந்த சைட்ஸ் கட்டிங் 4 inches பண்ணணும். அந்த 4 inches பீஸெல்லாம் வந்து இப்போ நான் வந்து அதில் எடுக்கிறேன். அதில் நான் கட் பண்ணி வைக்கிறதெல்லாம் வந்து 4 inches நம்ம சைடில் ஒட்டுறதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முழுக்கல் எதுவும் கட் பண்ணுறதில்ல. அந்த வேஸ்ட்டு வர டைல்ஸுக்கெல்லாம் எடுத்து அந்த 4 inches கட் பண்ணுறோம். கல் வந்து கிளாஸ் ஃபினிஷிங் 2x4. இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து அந்த சின்ன சின்ன பீஸாக வேஸ்ட் ஆகுது இல்லையா, அதையும் நான் வேஸ்ட் பண்ணுறதில்ல. அது நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த சின்ன சின்ன பீஸெல்லாம் அந்த கப்போர்ட்ஸில் வரும். பெட்ரூமில் கப்போர்ட்ஸ் வருது, அதே மாதிரி கிச்சனில் கப்போர்ட்ஸ் வருது. இந்த கிச்சனில் கப்போர்ட்ஸில் அந்த பெட்ரூம் கப்போர்ட்ஸ்லாம் வந்து அந்த சின்ன சின்ன பீஸெல்லாம் அந்த வேஸ்ட் பீஸ் போடுறோம் பார்த்திங்களா, இந்த 4 inches போக மீதி வேஸ்ட் பீஸெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த பீஸெல்லாம் வந்து அந்த கப்போர்ட்ஸில் அடிக்கிடுறோம். ஆக மொத்தம் பீஸ் வேஸ்ட் பண்ணுறதில்ல. சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஏன் வேண்டாங்க பீஸ் போட வேண்டாம், எங்களுக்கு ஃபுல் டைல்ஸே பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன் இந்த மாதிரி, இல்லை சார் கல் வேஸ்ட் பண்ண வேண்டாம், தூக்கி போட்டால் குப்பையில் போவோம். இது நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கப்போர்டுங்கும்போது ஒரு 4 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 6 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இது நம்மளுக்கு மீதி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சில பேர் ஓகே சார் ரொம்ப நல்லா இருக்குது, வேஸ்ட் இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இல்லை சார் எவ்வளோதோ வேஸ்ட் ஆகுது, நான் முழுக்கல் வாங்கி கொடுத்துட்றேன், ஏன் பீஸாக போடணும் அப்படிம்பாங்க. அவங்கள இதையும் நான் கேட்பேன். ஓகே அப்போது பரவாயில்ல சார், நீங்கள் வேஸ்ட்டு பரவாயில்லன்னு சொன்னால் அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேஸ்ட்டில் போட்டுறேன் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் நிறையா இடத்துல வந்து அதை வேஸ்ட்டு பண்ணாமல் கப்போர்ட்ஸில் பண்ணிவிடுவோம். இந்த சைடில் கப்போர்டு வருது இல்லையா, அந்த மாதிரி கப்போர்டில் வந்து அதை போட்டுருவோம். இது பாத்ரூம்பு 7 feet பாத்ரூம்பு. ஃபஸ்ட் நாள் பாத்ரூம் பண்ணோம். இன்றைக்கி ஒயிட் சிமெண்டெல்லாம் டச்சப் பண்ணுறோம். நான் பாத்ரூம் தர போடலை. நாளைக்கு சண்டேங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் இன்றைக்கி ஸ்லோ பண்ணிட்டோம். சண்டே வந்து ரெஸ்ட் எடுத்துடலாம், ரொம்ப டயர்டாக இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டைல்ஸு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, உங்களுக்கு அதுக்கு தகுந்த விளக்கத்தை சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே பாய்.